ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட் சாக்லேட்டுன்னு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான உருண்டை கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். ராகி சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் ராகி மாவோட உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பதம் கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் அப்படியே பேனில் தட்டினாலும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா வாழை இலையில் தட்டிட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. சுற்றி நெய் விட்டுட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுட்ட அடையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு அழகாக துருவல் மாதிரி வந்துடும். அடுத்தது பேனில் 1 கப் வேர்க்கடலை, 5-6 ஏலக்காய், 2 ஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் ரொம்ப குறப்பாக பொடி பண்ணாமல் 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ராகி பவுடரை சேர்த்துட்டு அப்புறம் வேர்க்கடலை எள்ளு பவுடரு அப்புறம் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெல்லம் இடிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் துருவி எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தினைக்கும் ஒரு உருண்டை கொடுத்தீங்கனாலே அவ்வளோ சத்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸில் இதை வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த உருண்டையை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.